ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். வீடியோக்குள்ள போறக்கு முன்னால ஒரு சின்ன நோட்டிபிகேஷன். சப்போஸ் இந்த சேனலுக்கு ஏதாவது ஆச்சுன்னா இதுக்கான பேக்கப் சேனலோட லிங்கை கமெண்ட்ல பின் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலுக்கோ இல்ல இந்த சேனல்ல இருக்க வீடியோஸ்க்கோ ஏதாச்சுனாலும் அதுக்கப்புறம் நாங்க அந்த சேனல்ல தான் வீடியோஸ் போடுவோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம போன தடவை நடந்த மிஸ்டேக் இந்த தடவை நடக்காம பாத்துக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு 2 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க எனக்கு. அப்புறம் இந்த சேனல் கிரியேட் ஆனது 30 மேல வரமே வந்த ஒரு வருஷமே கம்ப்ளீட் ஆக போகுது. இன்னும் நம்ம 29,000 சப்ஸ்கிரைபர்ஸ்ல தான் இருக்கோம். அதனாலதான் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோல ஒன் பீஸோட எபிசோட் 277 பார்க்க போறோம். எடுத்தது இன்னும் பஸ்டர் கால் வரலையா, நாங்க எல்லாரும் தயாருன்பாங்க. அந்த பக்கம் ஸ்டாண்ட் பைல தான் இருக்கதா சொல்லுவாங்க. பீப்புள் எல்லாரும் எவாக்குவேஷனுக்காக பயந்து ஓடிட்டு இருப்பாங்க. லைப்ரரிக்கு கீழே இருக்க போனிகிளிப்ஸை கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் பார்த்திருப்பாங்க. இதை கெனான்ஸாலும் கூட தவிர்க்க முடியாது, ஒரு ஸ்கிராச்சும் கூட விழுக வைக்க முடியாதாமே. இப்படியாப்பட்ட கிரீப்பியான விஷயம் உலகம் பூரா பரவி கிடக்கிறது லைட்டா பயத்தை தான் கொடுக்குதுன்னு பேசிப்பாங்க. இந்த இடத்துல த ட்ராஜடி ஆஃப் ஒஹாரா த டெரர் ஆஃப் பஸ்டர் கால்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. பாண்டைன் இவங்களோட குற்றம் உறுதி செய்யப்பட்டிருக்கு, டெத் பெனால்டி கொடுத்துடலாமான்பா. ஆப்போசிட்ல இருக்க பர்சன் இவங்க வேர்ல்ட் லாவை மீறி இருக்காங்க, இதுல வேற எதுவும் பண்ண முடியாது, நம்ம ரூல்ஸ் என்ஃபோர்ஸ் பண்ணி தான் ஆகணும்பாங்க. க்ளோவர் இந்த அப்பட்டமான மேலோட்ட பேச்செல்லாம் நிறுத்திக்கங்கன்பாரு. பாண்டைன் 5 எல்டர் ஸ்டார்ஸ் கிட்டே திமிரா பேசுறேன்பா. கனெக்ஷன்ல இருக்க அந்த பர்சன், அந்த வாய்ஸ் ப்ரொஃபசர் க்ளோவரோட தானே, எனக்கு உங்களை நல்லாவே தெரியும், உலகத்தோட கல்ச்சர்ல நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க, நீங்க இப்படி தவறான பாதையை தேர்ந்தெடுத்தது கொஞ்சம் சோகத்தை தருதுன்பா. க்ளோவர் இங்க பாருங்க, மேன்கைண்டுக்கு வரலாறு ரொம்ப முக்கியம், அதை மத்தவங்க படிக்கிறத தடுக்கிறதோ இல்ல பேசக்கூடாதுன்னு தடுக்கிறதோ தப்புன்பாரு. டிரான்ஸ்பாண்டன்ஸ்ல பேசுறவன், நீங்க வரலாறு படிக்கிறது மூலமா ஏன்ஷியன்ட் வெப்பனை உங்களால ரிவைவ் பண்ண முடியும், அது இந்த உலகத்துக்கு ஆபத்தை மட்டும் தான் கொண்டு வரும். உங்க ரிசர்ச்ல நல்ல நோக்கங்கள் இருந்தாலும் உங்க ரிசர்ச்சை மத்தவங்க ஏதாவது ஈவில் பர்பஸ்க்காக பயன்படுத்தவும் பார்க்கலாங்கும் போது க்ளோவர் கடந்த காலத்துல என்ன நடந்திருந்தா என்ன, மனுஷங்க தான் அந்த வரலாறு படைச்சிருக்காங்கன்னா அதை ஏத்துக்க வேண்டியதான் நம்ம கடமை. பயத்துக்கு நாங்க அதை தெரிஞ்சுக்கிட்டா அடுத்து என்ன நடந்தாலும் அதுக்கான கவுண்டர் மெஷர் எடுக்க முடியுங்கும் போது ஆப்போசிட்ல அது ஐடியலிஸ்டிக்கா இருக்குன்பாங்க. க்ளோவர் உங்க தேவைகளுக்கு ஏத்த போல எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கிறீங்க, அதானே இங்க 2 மிஸ்ட்ரி அன்சால்வ்டா இருக்கு, நாங்க போனிகிளிஃபை படிச்சே ஆகணும் தான், அதெல்லாம் தாண்டி அப்படியாப்பட்ட ஒன்னு எதுக்கு படைக்கப்பட்டிருக்குங்கிறதும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தானே. எதுக்காக முன்னோர்கள் அழிக்கப்பட முடியாத ஸ்டோன்ஸ்ல அவங்களோட வார்த்தைகளை எழுதி வைக்கணும், அது ஜெனரேஷனா பாஸ் பண்ணிட்டே வரப்படுது, அடுத்த உலகம் முழுக்க பரவி கிடக்கு, அதுவும் ஒவ்வொரு இடத்துலயும் மறைக்கப்பட்டு வச்சே கிடக்கு. இதுலயே அவங்க என்ன மெசேஜ் சொல்ல வந்திருக்காங்கன்னு புரியலையா, பேப்பர்ல இருந்து இருந்தா அதை அசால்ட்டா எராடிகேட் பண்ணிருப்பாங்க. இது இன்னொரு விதத்துல சொல்லணும்னா ஏதோ சில பகைவர்கள் அந்த வார்த்தைகளை அழிக்க பார்த்திருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு எல்டர் ஸ்டார்ஸ்ல இருந்து ப்ரொஃபசர் க்ளோவர் என்னதான் சொல்ல வரீங்கன்னு கேட்பாங்க. க்ளோவர் இதை நாங்க எப்படி எடுத்துக்கிறோம்னா 800 வருஷத்துக்கு முன்னால ஒரு பகைவர் கையால அவங்க தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க, இருந்தாலும் வரலாறுல இருந்து அழிக்கப்படக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் கரெக்டா 800 வருஷத்துக்கு முன்னால கோஇன்சிடென்டலா பிளாங்க் செஞ்சுரி முடிஞ்ச காலகட்டத்துல தான் வேர்ல்ட் கவர்மெண்டே உருவாச்சுன்னு எல்டர் ஸ்டார்ஸ் அதை திகைப்போட கேட்பாங்க. க்ளோவர் கண்டிப்பா வேர்ல்ட் கவர்மெண்ட் தான் அவங்களோட இருப்பை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த செய்யணும், வேர்ல்ட் கவர்மெண்ட்டை தாண்டி அவங்களை அமைதிப்படுத்துறதுக்கு வேற யாரும் பார்க்கல. நாங்க இப்ப வரைக்கும் படிச்ச மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்புறம் போனிகிளிப்ஸை பார்த்த வகையில எங்களுக்கு இதுக்கு முன்னால ஒரு கண்ட்ரி இருந்ததா தெரிய வந்துச்சு, அது ஒரு கிராண்ட் அண்ட் பவர்ஃபுல் கிங்டமா இருந்திருக்கணும், அந்த ஒரு கண்ட்ரி இருந்ததுக்கான இன்ஃபர்மேஷனை தான் அப்சசிவா அழிச்சு வச்சிருக்கீங்க, ஆனா அவங்களுக்கு இப்படி நீங்க மொத்தமா அழிப்பீங்க, யாருக்கு இதை தெரிய விடாம பண்ணுவீங்கிற விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, அதுவும் ஏதோ ஒரு வகையில. அதனால தான் ஃபியூச்சருக்கு இந்த உண்மைகளை எல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக அவங்க போனிகிளிப்ஸ்ல இந்த வார்த்தைகளை எழுதியிருக்காங்க. எல்டர் ஸ்டார்ஸ் போல்டான ஹைப்போதீசிஸ் தான் சொல்லுவாங்க. க்ளோவர் ஏன்ஷியன்ட் வெப்பன் உலகத்துக்கு த்ரெட் தான், ஆனா அதெல்லாம் தாண்டி வேர்ல்ட் கவர்மெண்ட்டுக்கு பயம் இருக்காது, அந்த பழைய கிங்டமோட எக்ஸிஸ்டன்ஸை பத்தி வருங்காலத்துல இருக்கவங்க தெரிஞ்சுக்க கூடாதுங்கிற விஷயம் தான். அந்த ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு ஆபத்து, அது உங்க எல்லாத்தையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துருன்ட்டு தான் இதை வெளியே யாருக்கும் தெரிய விடாம பாத்துக்கிறீங்க. அதெல்லாம் தாண்டி உங்களோட இவ்வளவு தூரம் பயமூத்தி வச்சிருக்க அந்த கிங்டம் பேர் எங்களுக்கு தெரியல தான், ஆனா அதை நீங்க ஷேர் பண்றதா இருந்தா சொல்லுங்க, அதை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் பாரு. ராபின்லாம் ரொம்ப ஷாக்கா இருப்ப அந்த விஷயங்களை கேட்டு. எல்டர் ஸ்டார்ஸ் கடுப்பா இருப்பாங்க, கொல்லுங்க அவனான்னு ஆர்டர் கொடுக்கவும் டப்புன்னு சுட்டுருப்பாங்க. ராபின் ப்ரொஃபசர்ன்ட்டு கத்திருப்பா. எல்டர் ஸ்டார்ஸ் ஒஹரா ரொம்ப டீப்பா போயிட்டானுங்க, தெரியக்கூடாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஒருத்தன் உயிரோட போக கூடாது, அந்த அட்டாக் சிக்னலை கொடுத்துருங்கன்பாங்க. ராபின் ப்ரொஃபசர்ன்ட்டு அழுதுட்டே ஓடி வருவா. பாண்டைன் அட்மிரல் செங்குக்கு இந்த ஸ்னைல பயன்படுத்த வேண்டிய நேரம் வந்துருச்சுன்பா. க்ளோவர் ராபின் இங்க வந்ததை பார்த்ததும் அவன் இங்க எது ஓட சொன்னான்லன்னு இருப்பாரு. பாண்டைன் பஸ்டர் கால அழுத்தி இருப்பான். க்ளோவர் டக்குன்னு எவாக்குவேட் ஆயிருன்பாரு. ராபின் போக மாட்டான்பா, அவர் லூசு மாதிரி பண்ணாம போன்பாரு. ஒல்வியா ராபின்ட்டு கிட்ட போலான்னு பாப்பா. ஃபர்ஸ்ட் கால் வந்தது பேட்டில் ஷிப்ஸ் எல்லாம் தயாராகும், ட்ரீ ஆஃப் நாலேஜ் அந்த பக்கம் பத்திருக்கும், எல்லாரும் டே லூசுத்தனமா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்பாங்க. ஸ்பாண்டைன் நெருப்பு பத்திக்குச்சு, ஆனா அதெல்லாம் நாங்க பண்ணலையன்பா. மத்தவங்கள இதுல என்ன வேலை இருக்குன்னு தெரியுமாட்டு கோவப்படுவாங்க. அபிஷியல்ஸ் கன் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பாண்டைன் இதுக்கப்புறம் கன் எதுக்கு, பேட்டில் ஷிப்ல வந்து பாத்துப்பாங்க விடுங்கன்றுவான். க்ளோவர் எல்லாத்தையும் போய் முதல்ல புக்ஸை பாதுகாக்க சொல்லுவாரு. அவங்களும் அடிச்சு புடிச்சு போய் எல்லாம் பாதுகாக்கும் போது ஸ்பாண்டைன் அந்த பொம்பளை இழுத்துட்டு வாங்க, இன்னவ சாக நேரம் வரல, இவகிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க
தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்பா. ராபினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மாவோட ஃபேஸ் ஞாபகத்துக்கு வந்து போகும். ஒல்வியா மனசுக்குள்ள இங்க நீ செத்துறக்கூடாது, தப்பிச்சு போன்னு நினைப்பாங்க. க்ளோவர் இங்க இருக்க அதை கிளம்பி போன்பாரு. ராபின் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கம் போயிட்டு அழுதுட்டு நீ என் அம்மா தானன்னு கேப்பா. ஒல்வியா ராபின் அவ்வளவு அழுதும் விட்டு போயிருப்பா இல்லையா, அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள நல்லா நீ அம்மானு கூப்பிடுறக்கு அருகதை இல்லாதவ, நான் திரும்ப உன் அம்மானு எப்படி சொல்லிக்கிட்டு வருத்தப்படுவாங்க. ராபின் அவ அம்மா கூட இந்த வரைக்கும் சந்தோஷமா இருந்திருப்பா. பட் ஒல்வியா விட்டு போனதுக்கு அப்புறமா மத்த குழந்தைய மாஸ்டர்னு சொல்ற விதம் அண்ட் அவங்க ஆன்டி பொண்ணுக்கு இவ வயசு தானே, அவ துணி எடுத்து போட்டு பார்த்து இருந்திருப்பா. அது என் பொண்ணு துணி, நீ எதுக்கு போட்டேன்னு சொல்லி புடுங்கி இருந்திருப்பாங்க. அந்த கஷ்டத்துல நினைச்சு பார்த்துட்டு நீ என் அம்மா தானான்னு கேப்பா. திரும்ப பாண்டேன்னு அந்த புள்ளதான் கேட்டே இருக்கு, உனக்கு என்ன பொண்ணு இருக்கா என்னன்னு கேட்பான். ஒல்வியா நீ என்ன வேற யாரோ நினைச்சுக்கிட்ட போலன்ட்டு மனசை கல்லாக்கிக்கிட்டு அப்படியே கண் கலங்கிட்டு சொல்லுவா. மத்தவங்களும் ஓல்வியான்ட்டு வருத்தப்படுவாங்க. பாண்டேன்னு அந்த பொண்ணுன்னு இவ்வளவு வினதமா இருக்குன்ட்டு கடுப்பாய் கிளம்புவான். ராபின் ஒரு குழந்தை அம்மா அப்பான்ட்டு கூட போறதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு நான் ராபின், நான் நீ விட்டு போனப்ப குட்டியா அந்த இப்ப வளர்ந்துட்டேன், நான் வளர்ந்துட்டனால தெரியலையே என்ன நீ என் அம்மா இல்லையான்னு கேப்பா. ஒல்வியாலாம் அப்படியே உட்காந்துருப்பா. ராபின் எனக்கு திரும்ப உன் கையை பிடிச்சுக்கணும், அம்மா பொண்ணா அப்படியே ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போகணும், நான் உன்ன மாதிரி ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் ஆகணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சேன், என்னாலுமே போனிக்லிப்ஸ் எல்லாம் படிக்க முடியும்பா. பாண்டேன் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்பா. க்ளோவர் ஐயோன்னு. ராபின் தயவு செஞ்சு என்ன உன் கூட இருக்க விடுமா, என்ன திரும்ப தனியா விட்டு போயிடாதேன்னு கத்துவா. பீப்பிள் கேனன் யூஸ் பண்ணி தாக்குறதெல்லாம் பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கன்ட்டு தப்பிப்பாங்க. ஆக்சுவலா ஒஹாராவில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை தாண்டி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த தீவை தாண்டக்கூடாது, இந்த தீவை கம்ப்ளீட்டா டார்கெட் பண்ணி மொத்தமா அழிச்சிருங்கன்னு சொல்லி உத்தரவு வந்திருக்கும். பாண்டேன் வெளியவே போயிருக்க மாட்டான், அவன் சைடுமே தாக்குதல் நடக்கும். அவனே டே நானும் இன்னும் உள்ளதாண்டா இருக்கேன்னு கத்துவான். ட்ரீ ஆஃப் நாலேஜ் மொத்தமா கொடுத்துறதா பார்த்துட்டு க்ளோவர் ஏற்கனவே அவங்க மிலிட்டரி ஃபோர்ஸ்ல இறக்கிட்டாங்க போல, நம்ம தான் முட்டாள்தனமா இருந்திருக்கோம் பாரு. லாஸ்ட்கே அந்த பொண்ணு ஆர்கியாலஜிஸ்ட் அண்ட் போனிக்லிஃப படிக்க முடியும்னு சொன்னாலேன்பா. பாண்டன் ஓல்வியா இல்ல மத்தவங்க யார பத்தியும் கேர் பண்ணாம ஜஸ்ட் அந்த பொண்ணை ஞாபகம் வச்சுக்க, முதல்ல என்ன உயிரோட சேஃபா கொண்டு போய் விடுறதுதான் உங்களுக்கும் பிரியாரிட்டின்ட்டு தப்பிச்சு விடுவான். ராபின் கொஞ்சம் கொஞ்சமா ஓல்வியா பக்கத்தால போவா. அவளுக்கு அவ அம்மா கையை பிடிச்சிக்கணுங்க தானே ஆசையா இருந்திருக்கும். கையை தான் ஃபர்ஸ்ட் பிடிச்சிட்டு இது எனக்கு எத்தனை நாள் கனவு தெரியுமான் இருப்பா. ரெண்டு பேரும் கண் கலங்கி இருப்பாங்க. ராபின்ட்டு ஓல்வியா இருக்கமா கட்டி பிடிச்சுப்பாங்க. ராபின் அம்மான்ட்டு கண் கலங்குவா. க்ளோவர் இதெல்லாம் ஏன் தப்புதான் ராபின், போனிக்லிப்ஸ பத்தி தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னை விட்டுருக்க கூடாதுன்னு நினைப்பாரு. ராபின் அவங்கள போலவே படிச்சு ஆர்கியாலஜிஸ்ட் ஆக விரும்பினன்பா. ஓல்வியா எப்பவே நீ ஆர்கியாலஜிஸ்டா, நான் இல்லாதப்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்ப போலயே, இதெல்லாம் யாராலையும் ஈஸியா செஞ்சிட முடியாது, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குன்பாங்க. ராபின் கதறி அழுவா. க்ளோவர் இப்போதைக்கு அந்த ரெண்டு அபிஷியல்ஸ்க்கு தானே இதை பத்தி தெரிஞ்சிருக்கு, அதனால ஓல்வியாவை கூப்பிட்டு சீக்கிரம் நீ எவாக்குவேட் ஆகிற இடத்துக்கு போயிட்டா, ராபினும் நீயும் சேஃப் ஆயிக்கலான்னு பாரு. சால் இந்த இடத்துக்கு வந்துட்டு ராபின் நீ சேஃபா தானே இருக்கேன்பா. அவளும் சாலான்ட்டு பாப்பா. ஓல்வியா நீங்க என்ன பண்றீங்க கேப்பா. சால் விதிதான், என்னோட ஷிப் உடஞ்சு நான் கரையை ஒதுங்கினேன், அப்ப ராபின் தான் என்ன காப்பாத்தினது, சீக்கிரம் இந்த மோசமான சிச்சுவேஷன்ல இருந்து தப்பிக்கணும், நம்ம போலான்பா. ஓல்வியா எனக்காக ராபினை நீ காப்பாத்தி கூட்டிட்டு போன்பா. ராபின் இல்ல நான் போக மாட்டேன்பா. ஓல்வியா நான் செய்ய வேண்டிய கடமை ஒண்ணு பாக்கி இருக்குன்பா. ராபின் இருக்குமா கட்டி பிடிச்சிட்டு நான் உன்னை போக விட மாட்டேன்பா. ஓல்வியா நாங்க ஒஹாரா ஸ்காலர்ஸா, பாஸ்ட் இப்ப உன் கையில நம்பி ஒப்படைச்சிருக்கோம், நாங்க இதை அடுத்த சகாப்தத்துக்கு கொண்டு போய் சேர்த்ததே சந்தோஷம், நாங்க ஜஸ்ட் ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்கலான்னு மட்டும் இல்ல வரலாறோட வாய்ஸஸ கேட்க விரும்பணும். இன்னைக்கு இங்க ஒஹாரா மொத்தமா அழிஞ்சு இங்க இருக்க ஸ்காலர்ஸும் அழிஞ்சாலும் நாங்க ஃபியூச்சர் கிவ் அப் பண்ணதா இருக்காது, அது யங் ஒன்ஸா இருக்க உங்களுக்கு பாஸ் பண்ணிருக்கோம்பாங்க. ராபின் எனக்கு புரியலன்ட்டு அழுவா. ஓல்வியா நீயே ஒரு நாள் புரிஞ்சுப்ப, சால் அவளை தூக்கிட்டு போன்பாங்க. சால் இது ஓகே தானான்ட்டு தூக்கிடுவான். ராபினா உன் கூடவே இருக்க விரும்புறமான்னு கத்துவா. ஓல்வியா மனசுக்குள்ள தான் பொண்ணு திரும்ப அம்மான்னு கூப்பிட்டால சந்தோஷம் நினைச்சிட்டு ராபின் நீ உயிர் வாழ்ந்தே ஆகணும்னு கத்தி இருப்பாங்க. உள்ளே பிரிஞ்ச சோகத்துல கண் கலங்கிட்டு நிப்பாங்க. க்ளோவரும் இதை பார்த்து அழுதுருப்பாரு. சால் இப்படி ஓடுறாரு இல்லையா, இதை ஒரு மெரைன் ஆபீசர் பார்த்துட்டு சார் இங்க ஒண்ணுன்பா, குசான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லி தொழடான்பா. அவனும் சார் இங்க கைவிட்டு போன வைஸ் அட்மிரல் சால் இருக்காரு சார்ன்பா. ராபின் சார் எனக்கு திரும்ப என் அம்மாட்ட விட்டுருங்கன்பா. சால் அது மட்டும் முடியாது, ஒஹாராவுக்காகவும் அம்மாவுக்காகவும் நீ வாழ்ந்தே ஆகணும், ரெண்டு பேரும் ஹானம் செய்யப்பட வேண்டியவங்க, இந்த தீவுக்கு என்னாச்சுங்கிறத அடுத்த ஜெனரேஷனுக்கு நீ தான் சொல்லணும், இதுக்காக தான் ஒஹாரா மொத்த உலகத்தை எதிர்த்திருக்காங்கன்னு பாரு. ஓல்வியாவோட கூட்டத்தை மொத்தமா தாக்கி இருப்பாங்களையா, அந்த டைம்ல வைஸ் அட்மிரல் சால் தான் இருந்திருப்பாரு. ஜஸ்ட் ஸ்காலர்ஸை தேடி தேடி பிடிக்காதான் இருந்திருக்கும், பட் அவங்கள போய் முந்தி பிடிக்க முடியாம அட்டாக் பண்ணிருப்பாங்க. சாலே அந்த விஷயத்துல வெறுத்து போய் ஏன்டா டே அவங்கள முந்தி போய் பிடிக்க முடியாம கேனன்ஸ் வச்சு தாக்குறீங்க, அவ்வளவு பலகீனமானவங்களா நீங்களான்னு கேட்டிருப்பாரு. ஓல்வியா மட்டும் தானே சர்வைவரா தப்பிச்சிருப்பா. சால் உங்களுக்கு அந்த ஏன்ஷியன்ட் வெப்பன்ல இருந்து என்னதான் கிடைக்கும் இருப்பாரு. ஓல்வியா ஜஸ்ட் லாவை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க பயங்கரமான வேலைகளை செய்யறீங்க, நீங்க வரலாறு கண்டு பயக்கிறீங்க, அதனால எக்ஸ்கியூஸ் சொல்லி எங்களை மாதிரி அப்பாவிகளை அழிக்கிறீங்கன்னு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பத்தி செங்கோக்கு கிட்ட பேசலான்னு போயிருந்தா அந்த ஆள் பஸ்டர் காலுக்கான பொறுப்பை சால் கிட்ட தான் கொடுத்திருப்பாரு. 5 அட்மைரல்ஸ் 10 பேட்டில் ஷிப்ஸை கமாண்ட் பண்ணுவாங்க, நீ அதுல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு இருப்பாரு. சால் அவங்க ஜஸ்ட் ஸ்காலர்ஸ் தானே, நம்ம எதுக்கு அவ்வளவு எக்ஸ்ட்ரீம் போகணும், அவங்க வரலாறு தெரிஞ்சுக்க பாக்குறாங்கிற படிதான் எனக்கு தெரியுது, அதெல்லாம் தாண்டி அந்த ரிசர்ச் ஆபத்தானதுனா கவர்மெண்டே ஹெல்ப் பண்ண வேண்டியதானன்பா, இல்லனா அட்லீஸ்ட் அவங்கள கொல்லாமனாவது இருக்கலாமே, நீங்க இப்படிலாம் பண்றத பார்த்தா நம்ம தான் ஈவிலோங்கிற அளவுக்கு எனக்கு தோணுதுன்னு பாரு. செங்கோக்கு கவர்மெண்ட்டே கேள்வி கேட்பையா, சொன்ன ஆர்டரை ஃபாலோ பண்ணு இருப்பான். இதுக்கப்புறம் சால் ஓல்வியா கிட்ட உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு போயிருப்பாரு. அடுத்த கணமே ஓல்வியாவை காப்பாத்திட்டு எஸ்கேப் ஆயிருப்பாரு. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கவும் செங்கோக்கு அவனுக்கு வேற அடுத்த ஆபரேஷனை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. அவன் அப்படியே விடுறது நல்லதுக்கு இல்ல. ஓல்வியான் சால எப்படியாவது டக்குன்னு பிடிக்கணும் உத்தரவு கொடுத்திருப்பான். ஓபன் ஃபயர் ஆர்டரே கொடுத்திருப்பாங்க. சால் சுட்டாலும் அதை நான் பாத்துக்கிறேன்றான். ஓல்வியான உங்களால திரும்ப நேவிக்கு போக முடியாதுன்றப்பா. சால் நம்பிக்கை இல்லாம அங்க இருக்கிறது எனக்கே பிடிக்கல, என்னதான் சட்டத்தை மதிக்கணும்னு சொன்னாலும் இந்த ஆபரேஷனே ரொம்ப கொடுங்கோன்மையா இருக்கு, அதனால நான் எனக்கான நியதியை ஃபாலோ பண்றேன், அதனால சீக்கிரம் போய் உன் நாட்டு மக்களுக்கு இதை பத்தி தெரியப்படுத்துன்னு பாரு. ஓல்வியா அதுக்கு
அதுக்கு நான் தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன் இருப்பா. சால் குட் லக் சொல்லிட்டு சிரிச்சிருப்பாரு. சால் தப்பிச்சு ஓடி வரும்போது அவர் மேலே கெனன் எய்ம் பண்ணி அடிச்சிருப்பாங்க. ராபின் மேல தாக்குதல் பற்றக்கூடாதுன்ட்டு அவளை கம்ப்ளீட்டா கவர் பண்ணிட்டு அந்த அடியை வாங்கியிருப்பாரு. மெரைன் ஆபீசர் சார் தெரியாம பண்ணிட்டேன்பாங்க. கூட இருக்கமே அடே அவன் இப்ப ஆபீசர் இல்லைன்பான். சால் ராபின் ஒரே நிமிஷங்கருன்ட்டு என்ன தைரியம் வந்தா ராபினை தாக்க பார்த்திருப்பீங்கன்ட்டு போய் அங்க அட்டாக் பண்ணுவாரு. மெரைன் ஆபீசர் சால் இப்படி பண்றதை நிறுத்துங்கன்பாங்க. சால் எனக்கு இந்த சிச்சுவேஷன்ல ஜஸ்டிஸ்னா என்னன்னே தெரியல, எனக்கு என் ஃப்ரெண்டை பாதுகாக்கணும்பாரு. ராபின் நீ இப்படி பண்றதை நிறுத்து, எனக்கு பயமா இருக்குன்பா. சால என்ன பகச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத நான் இப்ப காட்டுறேன்டான்ட்டு அந்த பேட்டில் ஷிப்பையே கம்ப்ளீட்டா தூக்கிருப்பான். இதோட வந்து எபிசோட் முடிஞ்சது. ராபினோட சஃபரிங்ஸ் அண்ட் ஓல்வியாவோட சஃபரிங்ஸ பத்தி ஆடியன்ஸா நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சால் கவர்மெண்ட் ஆபீசரா இருந்தோம் அவங்க பக்கம் எனக்கு நியதி இருக்க போல தெரியலின்ட்டு தனக்கான நியதி எதுவோ அதை நான் தேர்ந்தெடுத்து போய்க்கிறேன்ட்டு வந்திருப்பான் இல்லையா. அதனால சாலோட பேரை ஒரு 1000 கமெண்ட்ஸ்க்கு மேல ரீச் ஆகிற அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இப்படியாப்பட்ட விஷயத்தெல்லாம் பண்ற அளவுக்கு யாருக்கு மனசு வரும். அண்ட் கடைசியா சே யூ வாண்ட் டு லிவ் வி ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.